ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம குஸ்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டான இந்த குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி இந்த குஸ்காவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து 4-5 வாட்டி கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, சின்னதாக 2-3 துண்டு பட்டை, பாதிக்கும் குறைவாக ஜாவித்திரி, 2 ஏலக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 7 சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியும் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு கல்பாசி, பிரியாணி இலை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறது தான் பிரியாணி எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸ் அளவுள்ள ஒரு தக்காளி பழத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துறேன் கலருக்காக. இதில் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜாவித்திரி, பட்டை, கிராம்பு எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால அதுலேயே இந்த பிரியாணிக்கு தேவையான நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கி வந்துடுச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்காததாக பார்த்துக்கோங்க. புளிப்பாக இருந்தது அப்படின்னா அதனுடைய அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துவேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலக்கி விட்டுட்டு நீங்கள் உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. நான் ரொம்ப மிதமான தீயில் 20லேருந்து 25 நிமிஷம் வைப்பேன். நடுவில் ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் வேக விடுவேன். சூப்பரான இந்த குஸ்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.